السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க என் நிகழ்ச்சியின் தகுதிமிக்க தலைவர் ஹசனாத்துல் அபரார் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் அவர்களே, சிறப்புமிக்க என் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் ராயபுரம் கிளையை சார்ந்த பாராட்டுதலுக்குரிய நிர்வாகிகளே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய ஹாஜிகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். ஹாஜிகள் எவ்வளவு பெரிய கொடுப்பினை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சாலே புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்மெல்லாம் தொழுகையில் நிற்கிறோம். அப்போ நியத்து வைக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கி அப்படிங்கிறோம். நம்ம கிபிலா முன்னோக்கின்னு சொன்னாலும் நமக்கு முன்னால் கிபிலா இருக்கிறதில்ல, கிபிலாவுடைய திசையை தான் நோக்கி நிற்கிறோம். ஆனால் இந்த ஹாஜிகள் எல்லாம் மக்காவிற்கு சென்று தொழுகையின் போது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல கிபிலாவை முன்னோக்கின்னு நியத்து வைப்பாங்க. அவங்களுக்கு முன்னால் அந்த காபாவே இருக்கும். இது பெரிய அவங்க ஹாஜிகள் பெற்ற பெரும் பாக்கியம். நம்மெல்லாம் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபியுங்கிறோம். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது உயிரிலும் மேலான நெஞ்சமெல்லாம் நிறைந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஹாஜிகள் மதீனாவுக்கு போவாங்க, மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்க. தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா நபியும்பாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அழைத்து சொல்லும் பொழுது இந்த ஹாஜிகளுக்கு முன்னால் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இது இவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லை, நபிமார்கள் எல்லாம் நின்ற இடத்துல இவங்க நிற்க போகிறாங்க. அந்த நபிமார்களும் வலிமார்களும் எந்த இடங்களையெல்லாம் பார்த்தாங்களோ அந்த இடங்களையெல்லாம் இவங்க பார்க்க போகிறாங்க. அந்த புனிதர்கள் எந்தெந்த இடங்களில் நின்று இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சாங்களோ அந்த இடத்துல நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கின்ற வாய்ப்பை இந்த ஹாஜிகள் பெற போகிறாங்க. இதுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. இப்படி ஒரு நியமத்துக்கு இந்த உலகத்தில் 1000 நியமத்துகளையும் இறைவனுடைய நற்பாக்கியம் நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறுறோமே, அதுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர்றான். அது மட்டும் இல்லை, இறைவனுடைய விருந்தாளிகளாக போகிறோம். அந்த விருந்தாளிகள்னால இறைவன் அழைத்து போகிறோம். அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 20 லட்சம் ஏறத்தாழ இந்த ஹாஜிகள் தான் வந்து கூடுறாங்க. இப்போ இதுலேருந்து இறைவன் தான் நாடியவர்களைத்தான் அங்கே அழைக்கிறான். எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கங்க, ஆனால் ஹஜ்ஜு செய்யாமலேயே போயிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன வழங்குது? இறைவன் தான் நாடியவர்களைத்தான் அழைப்பு எடுக்கிறான், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஹாஜிகளே, அல்லாஹ்வால் அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக செல்கிறீர்கள். இதற்கு இந்த நியமத்திற்கு எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் 5வது கடமை. இந்த ஹஜ்ஜுக்கும் மற்ற வணக்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருக்கும், அல்லது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருக்கும். தொழுகை உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், நோன்பு உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், ஜகாத் பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். ஆனால் ஹஜ்ஜு மட்டும்தான் உடலும் சம்பந்தப்பட்டிருக்கு, பொருளும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால் மற்ற வணக்கங்களை விட இது தனித்துவம் மிக்கதாக திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்பி வருகின்ற போது அன்று பிறந்த பாலகனை போன்று தூய்மையாக திரும்பி வருகிறார், எந்த பாவமும் இல்லாமல். அப்போ பாவமற்ற நிலைக்கு தான் குழந்தைக்கு உதாரணம்.
நன்மைகளை சம்பாதித்து வர்றதுக்கு குழந்தைக்கு உதாரணம் கிடையாதுங்க. ஏன் என் குழந்தைக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஹாஜிகள் பாவமற்ற நிலைக்குத்தான் அவர்கள் குழந்தையை போல இருக்கிறாங்க. ஆனால் நன்மைன்னு வரும்பொழுது நிறைய நன்மைகளை இறைவனுடைய வெகுமதிகளை சுமந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஹஜ்ஜுக்கு இப்படிப்பட்ட சிறப்பை இறைவன் தந்தான்னு சொன்னா, மற்ற வணக்கங்கள் எல்லாம் இறைவன் சொன்னாங்கிறதுனால செய்கிறோம், சரிதான். கூடவே நம்முடைய அறிவும் அதை சரின்னு சொல்லும். இந்த வணக்கம் செஞ்சா நல்லதுதான், இதுல அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்முடைய அறிவும் சேர்த்து சொல்லும். தொழுகைன்னு வச்சுக்கிறோங்களேன், அல்லாஹ் சொன்னா அதனால தொழுகிறோம். நம்முடைய அறிவு சொல்லுது தொழுவது உடலுக்கு கூட நல்லது தான், அது உடற்பயிற்சியாக இருக்குது, எக்ஸசைஸாக இருக்குது, உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது அந்த வணக்கத்தை அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் சொன்னங்கிறது தான் வைக்கிறோம், கூடவே அறிவும் அதை ஏற்றுக்கொள்ளுது. பல வியாதிகளுக்கு மருந்து பசியாக இருந்தால் டாக்டர்கள் கூட நோன்பு வைக்கிற நல்லது தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளுது. ஜக்காத்தும் அப்படித்தான், அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம், ஆனாலும் நம்முடைய அறிவு அது அர்த்தமுள்ள வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறது. எப்படி நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது ஏழைகளுடைய கஷ்டம் ஆகுது, வறுமை போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எடுங்க, நம்முடைய அறிவுக்கும் அந்த வணக்கத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி எவ்வளவோ வணக்கங்கள் இருக்கு ஹஜ்ஜில். 7 தடவை சுத்தணும், இங்கே 7 தடவை ஓடணும், மினால போய் தங்கணும், அரபால தங்கணும், 7 கற்கள் ஏணும், அது முடிய வெட்டணும், இதுவெல்லாம் அறிவுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. முடி வெட்டுறது, கல்லெறியறது இதெல்லாம் அறிவுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே போய் உட்காருங்க உட்கார்ந்துடுறோம், அங்கே எங்கே ஓடுங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுவெல்லாம் செய்கிறோம், காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுனால செய்கிறோம். அப்போ நம்முடைய அறிவத்துக்கு ஒரு மூலையில் வச்சுப்பட்டு இறைவன் சொன்னான் என்பதற்காக செய்கிறேன் அப்படின்னு ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னால் இது ஹஜ்ஜுடைய வணக்கம் தான். அதை அல்லாஹ் தஆலா பூரிச்சு போகிறான். அவனுடைய அறிவுக்கும் இந்த செயலுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, நான் சொன்னேங்கிறதுனால செய்கிறார்கள் அல்லவா இந்த அடியார்கள், அதனால் அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி ஆகிறான். இப்போ இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கிறது. இந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறோம். எதற்குமே நிய்யத்து எண்ணம் தான் மிக முக்கியம். வணக்கம் செய்கிறது பெரிதல்லங்க, அந்த வணக்கத்தை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. எவ்வளவு செய்கிறோம் என்பதை விட எப்படி செய்கிறோம் என்பது மிக முக்கியம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகின்றன. அதனால இந்த புனிதமிக்க இந்த ஹஜ்ஜை செய்கிறது அல்லாஹ் ஒருவனுக்காக நான் செய்கிறேன், வேறு எந்த விதமான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் முகஸ்துதிக்காகவோ மற்றவங்கெல்லாம் பாராட்டுங்கிறதுக்காக வேண்டியோ இதையெல்லாம் நான் செய்யலை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக செய்கிறேன் அப்படிங்கிற புனித எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். அதே போல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், எந்த வணக்கம் செஞ்சாலும் சரிதான் இறைவனுக்காக தூய எண்ணத்தோடு செய்யணும் அப்படின்னு தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆகவே தூய எண்ணத்தை இந்த புனிதமிக்க வணக்கத்தை நாம் செய்கின்ற போது கொண்டு வர வேண்டும். இந்த வணக்கம் செய்வதற்காக வேண்டி ஊர்லேருந்து நம்ம புறப்படுறோம் மக்காவுக்கு. இதுக்கு முன்னால் சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டால், நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, நம்முடைய தெரிந்தவர்கள் நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்மையும் அறியாமல் ஏதாவது கஷ்டம் கொடுத்துருக்கலாம், அவருடைய மனம் புண்படியாக நடந்திருக்கலாம், நம்ம அறியாமல் ஏதாவது பேசியிருக்கலாம். அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் எட்டெல்லாம் நான் இந்த மாதிரி நம்முடைய பயணத்தோட முக்கியத்தை சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடந்திருந்தா அல்லாஹ்வுக்கான மனம் பொறுத்து என்னை மன்னிச்சுக்கிறேங்க என்று பாவ மன்னிப்பை அவர்களிடமிருந்து நம்ம கேட்கணும். அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஏன்னா ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஏதாவது குறை செஞ்சுட்டா அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மன்னிக்கணும், அப்பதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்போ அதனால நம்ம என்ன செய்ய, தொலைவில் இருக்காங்களா கடிதம் எழுதலாம், இந்த மாதிரி நான் போக போறேன், துவா செய்யுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு இதை செஞ்சிடணும். அப்போ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது எல்லோரும் நம்ம மனம் உவந்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கணும். நம்மளை பற்றி நம்மளால் பாதிக்கப்பட்ட யார் இருந்து ஏதாவது மன நோவினில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த நோக்கத்துக்கு போகிறோமோ அதோடைய ஃபாயிதா பலன்கள் குறைஞ்சிரும். அதனால இந்த காரியத்தை செய்யணும். அதே போல தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ஏன்னா பொதுவாகவே தர்மம் செஞ்சாக்கா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதில் பலா முசீபத்திலிருந்து அது நம்மளை பாதுகாக்குது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம், பல கஷ்டங்களை எல்லாம் மேற்கொள்ள போகிறோம். அதனால சிரமங்கள் நம்முடைய பயணத்தில் வரக்கூடாது, நல்ல விதமாக போகணும், நல்ல விதமாக திரும்பி வரணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு
எப்படின்னு சொன்னாக்கா, தர்மங்கள் நிறைய ஏழைகளுக்கு செய்யுங்க. அந்த தர்மத்தினுடைய பலன்கள் நமக்கு மிகப்பெரிய அரணாக கேடயமாக நம்மளை நின்று பாதுகாக்கும். எந்த கஷ்டம் வராம எந்த நோயும் வராம அது பாதுகாப்பு கேடயமாக இருக்கும். ஆகவே தர்மங்கள் செய்யுங்க. அதே போல நம்ம பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னால வழிமார்கள் இறை நேசர்களுடைய ஜியாரத்தை செய்யுங்க. முக்கியமான ஜியாரத்தெல்லாம் இருக்குது. இப்போ முடிஞ்சா நாகூர் ஷரீஃப் போயிட்டு வரலாம், இல்லை ஏர்வாடி போயிட்டு வரலாம். சென்னையிலேயே கூட தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு கோவலம் அங்கே போயிட்டு வரலாம். புனிதமான இடத்துக்கு போகணும். ஏன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அப்படி போகணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேராஜ் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ என்ன செஞ்சா, அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் ஜியாரத்துக்கு தான் அனுப்பி கொண்டு போறான். அங்க கொண்டு போறான். வாங்க பைத்துல் முகத்துக்கு வாங்க, எல்லா நபிமார்களையும் அங்க சந்திங்க, ஜியாரத்து பண்ணுங்க, அப்புறம் வாங்க என்னுடைய சமூகத்திற்கு. எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு பேரை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த போது ஃபர்ஸ்ட் எங்க அனுப்புறான்? ஜியாரத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அதுல ஒரு பரக்கத்து இருக்குது. பெரியவருடைய துவா நமக்கு கிடைக்கிறது. துவா ஹஸரத் கூட சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துவா செய்யுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அப்படின்னு. காரணம் என்னன்னு சொன்னா, அடுத்தவங்க துவா செய்யும்போது அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. அப்ப பெரியாருடைய ஜியாரத்துக்கு போய் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட நீங்க துவா செய்யுங்க அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டா நம்முடைய பயணம் நல்ல விதமாக அமையும். ஏன்னா இறை நேசருடைய துவா அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிருவான்ல. அதனால இது போன்ற முக்கியமான ஜியாரத்துகளையும் நாம் செய்ய வேண்டும். சரி, இப்போ மக்காவுக்கு போறோம். அங்க போனா முக்கியமான ஊர்னு சொல்லிட்டேன். எப்படி முக்கியமான ஊர்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்லத்தை முதலாக இந்த மண்ணிலே வைத்த ஒரு ஊர், அதுதான் மக்கா. முதல் இல்லம் காபா நமக்கு தெரியும். அந்த இல்லத்தை அல்லாஹ் தஆலா இந்த மண்ணில வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஊர் தான் மக்கா. ஏன் தெரியுமாங்க? அதுக்கு பல காரணம் இருக்குது. அந்த ஊர்ல தான் இருலோக இரட்சகர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறார்கள். எந்த ஊர்ல அந்த ஹபீபை அனுப்பி வைக்க போறோம்னு இறைவன் நினைச்சானோ அந்த ஊர்ல தான் அல்லாஹ் தஆலா காபாவே வச்சான். என் பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க, அதனால முன்னா வச்சான். அப்போ முக்கியமான ஊருக்கு நம்ம போறோம். அங்க மஸ்ஜிதுல் ஹராம்னு பள்ளிவாசல் இருக்குதுங்க. மற்ற பள்ளிவாசல்கள்ல 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிற பள்ளிவாசல்ல ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். அதனால நம்ம மக்காவுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அங்க இருக்கிற எல்லா வக்து தொழுகைகளையும், ஐவேளை தொழுகை இருக்குது இல்லைங்க, அந்த தொழுகை தொழுகிறதுக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துடும். நம்ம ஒரு 2 நேரம் தொழு அங்கே தொழுதோம், இப்போ போகிறது மாச்சலாக இருக்குது, அடுத்த தொழுகை நம்ம லாட்ஜில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் ஆளாயிராதீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே போய் ஒரு தடவை தொழுதுட்டா, லோகரை போய் தொழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 தடவைகள் லோகர் தொழுத சவாபு உங்களுக்கு கிடைச்சிருது. இது எங்காவது கிடைக்குமாங்க உலகத்தில்? அதனால நீங்கள் இருங்க, ஓய்வெடுங்க, தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வந்துடுங்க, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளியாசல் வந்துடுங்க. இல்லை வந்துட்டு போகிற சிரமம்னு சொன்னாக்கா நீங்கள் அசருக்கு வந்து அசரு மகரிபு இஷாலாம் முடிச்சுவிட்டு நம்ம தங்குற இடத்துக்கு போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆக அதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அதே போல அந்த மக்காவில் இருக்கும் போதெல்லாம் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹஸரத் சொன்னாங்கல்ல, உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் தொழுவலாம், ஆனா தவாஃபுங்கிறத அங்க மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம எங்க ஊரில் அங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கதான் செய்ய முடியும். அதை விட்டு வந்துட்டாங்க வர தவாஃபு கிடையாது, தொழுகை எங்கும் தொழுதுக்கலாம். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவாஃப் செய்யுங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது அங்க வந்து ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்குது. அதுல வந்து இந்த தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான நன்மைகள் இறங்கி கொண்டே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தொழக்கூடியவர்களுக்கு, அதுக்கு அடுத்து காபாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு, காபாவை பார்ப்பதும் கூட இபாதத், நல்வணக்கம். குர்ஆனை பார்த்தாலும் நல்வணக்கம் தான். அதே போல பெரியவர்களை, இறை நேசர்களை கருணை கொண்டு பார்ப்பது, கருணை கண் கொண்டு பார்ப்பது, அன்பு பார்வை பார்ப்பது, அதுவும் வணக்கம் தான். இப்போ இன்னைக்கு சில பேர் வாப்பா மரம் உமா மரம் பார்க்குறாங்க, கோபத்தோட முறைச்சு பார்க்குறாங்க, அதுக்கு வந்து நன்மை கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். ஆனால் அதனால பார்க்கணும்னு சொன்னால் நல்ல பார்வையாக கருணை பார்வையோட பார்க்கணும். அதுக்கு காபாவை பார்ப்பதும் கூட நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க, மசாலா உட்காந்துரு காபா பார்த்துக்கிட்டே இருங்க, மலக்குமார் நன்மை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்தாலே நன்மை. அதனால அந்த ஒரு தவாஃபையும் காபாவை பார்க்குதல்ங்கிற அந்த இபாதத்தையும் நீங்க நிறைய நீங்க செய்ய வேண்டும். அடுத்து இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட மாதங்கள்ல தான் இது நிறைவேற்ற முடியும். அது என்னது? ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள், இதுதான் ஹஜ்ஜுடைய மாதங்கள். இப்போ அதனால தான் இப்போ ஹஜ்ஜுடைய மாதத்தை தான் எல்லாமே புறப்பட்டு போறாங்க. உம்ராங்கிறது எப்போ வேணுமானாலும் செய்யலாம், வருடம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரமதானில் கூட பார்ப்பீங்க, எவ்வளோ செல்வந்தர்கள்லாம் போகிறாங்க வர்றாங்க. இப்போ எல்லாம் இப்போ சாதா காலத்திலும் போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருடம் முழுவதும் தவாஃப் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த உலகத்தில் நிற்காமல் ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அது தவாஃப் தாங்க, நிற்கிறதே இல்லை. இந்த ஐவேளை தொழுகை ஜமாத்து நடைபெறும் போது மட்டும்தான் தவாஃப் அங்கே நிற்கும், எல்லாம் தொழுகையில் சேர்ந்துருவாங்க. சலாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிற இமாமு முகமது சலாம் கொடுத்துட்டா வர உடனே தவாஃப் ஆரம்பிக்கும்.
இப்படி இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது தவாஃப். இல்லை ஒருத்தருமே இல்லையா தவாஃபுக்கு அப்படிங்கிற ஒரு நேரத்தை எந்த ஒரு மணி துளியிலும் ஒரு நொடி பொழுதிலும் உங்களால் பார்க்கவே முடியாது. எல்லா நேரத்திலும் தவாஃப் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஹஜ்ஜுங்கிறது குறிப்பிட்ட மாதத்தில் தான் செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகக்கூடியவங்க வந்து தமத்துவம் அப்படிங்கிற நிலையை தான் மேற்கொண்டு போகிறாங்க. பொதுவாக இந்த ஹஜ்ஜுக்கானு புறப்பட்டு போகிறதுல எஹ்ராம் கட்டுறதுல 3 வகை இருக்குங்க. ஒன்று இஃப்ராத், ரெண்டாவது தமத்துவ, மூணாவது கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப்ராதுண்டா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டிக்கிட்டு போகிறது. இங்கேருந்து போகும்போதே ஹஜ்ஜுடைய நியத்தில் ஏறாம் கட்டிக்கிறது. ஹஜ்ஜுடைய நாள் வர வரைக்கும் ஏறாமலே இருக்கிறது. ஹஜ்ஜு எல்லாம் முடிச்சுவிட்டு ஹஜ்ஜுடைய காலமெல்லாம் வந்து அதையெல்லாம் முடிச்சுவிட்டு அப்புறம் உம்ராவுக்கு தனியாக ஒரு எஹராம் கட்டி உம்ரா செய்கிறது. இதுக்கு பேர் இஃப்ராதுங்கிறது. தமத்துவங்கிறது 2ஆம் வகை. இது எப்படின்னு கேட்டால் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் புறப்பட்டு போகிறவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டுறது இல்லைங்க, உம்ராவுக்காக வேண்டி ஏறாம் கட்டுறது. இப்போ இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்க எல்லாமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த தமத்துவங்கிற முறையில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ இங்கேருந்து போகிற ஹாஜிகள்லாம் உம்ராவுக்காக தான் ஏறாம் கட்டுறோம். இது இப்போ போன உடனே உம்ராவை முடிச்சிருவோம். முடித்த உடனே மறுபடியும் நம்ம நார்மலுக்கு வந்துடும். இப்போ இப்படி நம்மளாம் இப்படி சட்டை வேட்டியெல்லாம் போட்டுருவோம், அந்த நிலைக்கு வந்துடும். உம்ரா முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஹஜ்ஜுடைய நாள் நெருங்கும் போது அது துல்ஹஜ் மாதம் பிற 8 அவன் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டி ஹஜ்ஜை முடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு உம்ரா, 2வது ஹஜ்ஜு, இது தமத்தோ. இப்போ நம்ம மேற்கொள்றது இந்த நிலை தான். 3வது கிரான்பாங்க. ஒரே நியத்தில் 2ஐயும் கொண்டு வந்துடுறது. எது ஏறாம் கட்டும் பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் ஏறாம் கட்டுறேன், அதே போல் உம்ராக்கா வேண்டி ஏறாம் கட்டுறேன். ஒரே இதில் இவர் வந்து போன பிறகு ஏறாமலே தான் இருப்பார். இப்போ ஹஜ்ஜு உம்ரா 2மே அந்த ஒரு ஏறாமலேயே செஞ்சு முடிப்பார். இதுக்கு பேர் கிரான் அப்படின்னு பேர். இப்போ நம்ம மேற்கொள்கிற முறைகள் தமத்தோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ உம்ராவுக்காக தான் இங்கே ஏறாம் கட்டுகிறோம். எஹராம் அப்படின்னா என்னங்க? ஹராம் ஆக்குதல் அர்த்தம். எஹராம் ட்ரெஸ்ஸு ஏறாம் கட்டுறாங்க, ஏறாமுடைய உடை உடுத்துறாங்க அப்படின்னா ஏஹராமுடைய நிலையில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. எஹராம்னா என்ன? ஹராம் ஆக்குதல். ஏன் இந்த பேர் வரணும் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னால், இந்த எஹராமுடைய நியத்தை வைக்கிறதுக்கு முன்னால் எதுவெல்லாம் கூடுண்டு இருச்சோ அது இந்த ஏறாம் கட்டுக்கு பின்னால் கூடான்னு வந்துடுது. மார்க்கது ஹலால் தான், கூடும்னு இருந்துச்சு, இப்போ கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நறுமணம் பூசிக்கொள்வது, நகத்தை வெட்டுறது, அதே போல் முடி வெட்டுறது, வேட்டையாடுறது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடுமான காரியம்தான். மனைவியோடு சேர்றது இதுவெல்லாம் ஆகுமானது தான். ஆனால் ஏறாம் கட்டிட்டா இதுவெல்லாம் கூடான்னு வந்துடுது. அப்போ இதை கூடுமான பொருளை எதுங்க கூடாதுன்னு ஆக்கணிச்சு இந்த ட்ரெஸ், ஏறாமுடைய ட்ரெஸ் நம்ம அணிகிறே தான். அதான் ஹராமாக்குதல் அப்படின்னு பேர் வச்சாச்சு. எல்லாம் முடிகிறதுக்கு தஹலீல்னு பேர் வைப்பாங்க. எல்லா காரும் முடியும் தஹலீல்னா ஹலால் ஆக்குதல். எல்லாம் முடிஞ்சுன்னா மறுபடியும் நம்ம நார்மலுக்கு வந்துடும், கூடும்னு வந்துடும். இப்போ தொழுகையில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நியத்து வச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம்ல, முதல் தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராம் ஆக்குகிற தக்பீர் இருந்தால் அதுக்கு பேர். ஏன் காரணம் என்ன? தக்பீர் கட்டுறது முன்னால் கூடும் அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் தக்பீர் கட்டணுன்னு கூடாமல் போயிடும். இப்போ எப்படி தொழுகைக்கு முன்னால் தக்பீர் கட்டுற முன்னால் பேசிக்கிறலாம், நம்ம விரும்பின பக்கம் திரும்பிக்கிறலாம், நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிறலாம், குடிச்சுக்கிறலாம், இதுவெல்லாம் மார்க்கத்துக்கு கூடும் தான். ஆனால் அல்லாஹ் அக்பர் கட்டிடணும்னு வச்சுக்கிறோங்க, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மற்றவங்கள பேச முடியாது, நம்ம இஷ்டப்பட்டு திரும்ப முடியாது, இதெல்லாம் மார்க்கம் கூடும். ஆனால் அந்த தக்பீர் வந்து எல்லாத்தையும் கூடாது, ஹராம் ஆக்கிருச்சு. அதனால தான் அந்த தக்பீர் தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு பேர். அதே போல் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுறதும் மார்க்கத்துக்கு கூடுங்கிறத கூடாமல் ஆக்குகிறது. அதனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இஹ்ராம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு ஆண்களாக இருந்தால் தைக்கப்படாத ஆடையை தான் உடுத்தி ஆகணும். எந்த நிறத்திலும் இருக்கலாம், ஆனால் வெண்மை நிற ஆடம் தான் பெஸ்ட்டு, சிறந்தது. அதனால தான் எல்லாமே நம்ம வெள்ளை நிற ஆடை உடுத்தது காரணம் அதுதான் சிறந்தது அப்படிங்கிறனால. அப்போ தைக்கப்படாமல் இருக்கணும் அந்த ஆடை. அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் அவங்க வளமையாக என்ன அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுதான். இப்போ பொதுவாக பெண்கள் சாதாரண காலத்திலேயே ஹஜ்ஜுக்கு போகல, சாதாரண காலத்தில் எப்படி அணிஞ்சிருக்கணும்? அவங்க முகம் தெரியலாம், 2 மணிக்கட்டு தெரியலாம், இதை தவிர உள்ள எல்லா பகுதியும் மறைத்தாகணுங்க. இதுதான் பெண்களுடைய அவுரத்து நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த புர்கான்னு சொல்கிறோம்ல, அந்த இந்த நிலைமை தான் ஹஜ்ஜிலையும் தொடரும். ஹஜ்ஜுக்குன்னு புது சட்டமெல்லாம் கிடையாது. ஆனால் மற்ற காலங்களில் சரியாக சில பேர் பேணுதறது இல்லை, அவ்வளோதான் காரணம். அப்போ அவங்க அதை தச்ச அடையாக அணிஞ்சிக்கிறலாம். அவங்க எப்பொழுதும் எதை மறைக்கணுமோ மறைச்சிக்கிற வேண்டியது. அப்போ அது தெரிய வேண்டிய பகுதி என்ன? முகமும் 2 மணிக்கட்டுகளும். இதுதான். இப்போ ஆண்கள் வந்து 2 ஆடை, மேலே போகிறது ஒரு ஆடை, கீழே உடுத்துறது ஒரு ஆடை, 2மே தைக்கப்படாமல் இருக்கணும். இப்போ எஹ்ராமுடைய அந்த எல்லை, ஏறாம் கட்டுவதுன்னு ஒரு எல்லை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லையை வகுக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க எந்த எல்லையை மீகாத்தாக வைத்துக்கொண்டு ஏறாம் கட்டி வரணும்னு. இந்தியா நாட்டை சார்ந்தவங்களுக்கு, யமன் நாட்டை சார்ந்தவங்களுக்கு, அதே போல் மலேசியா, சிங்கப்பூர், சிலோன், இவங்களுக்கெல்லாம் எல்லை எதுன்னு கேட்டால்
எலம்லம். எலம்லம்ங்கிறது ஒரு மலையின் பெயர். அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பேர் எலம்லம். அதனால அந்த இடத்துக்கும் எலம்லம்னு வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு எல்லை. இப்போ அந்த காலத்தில் கப்பலில் போனாங்க, அதனால அந்த இடம் வந்தோடனே ஏறாம் கட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் ஃப்ளைட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் வந்தோடனேன்னு சொன்னாக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்த பாஸ் ஆகி போய்கிட்டே இருப்பீங்க நீங்கள். அப்போ இடத்த தாண்டாலும் அப்போ அதுக்கு ஒரு தம்மு கொடுத்தாகணும். அப்போ அந்த எல்லைக்கு முன்னாலேயே ஏறாம் கட்டணும். அந்த இடத்துல சொல்லி நீங்கள் செய்கிறதுக்குலாம் டைம் இருக்காது, அவ்வளோ ஸ்பீடாக போகும் ஃப்ளைட்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இங்கேயே ஏறாம் கட்டிக்கிறோம். நம்ம மெட்ராஸ்லேயே இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் நம்ம வீட்டிலும் நம்ம ஏறாம் கட்டிக்கிறலாம் நியத்து வச்சு, அல்லது ஏறாம் கட்டிக்கிட்டு நியத்து வைக்கிறத ஏர்போர்ட்டில் போய் வச்சுக்கலாம். ஏர்போர்ட்டில் போய் வைக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா இந்த சில கட்டங்களில் ஃப்ளைட்டு முன் பின் ஆகும், போவோம் அங்கேருந்து இந்த காலை ஃப்ளைட்டு இனிமேல் மாலைக்காம் அல்ல நாளைக்கு மறுநாளாம், அப்படி ஏதாவது ஒன்று சில கட்டங்களில், பெரும்பாலும் அப்படி யாரும் நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்கு. சில கட்டம் ஆகிட்டாக்கா வீட்டிலேருந்து ஏறாம் கட்டி போயிட்டும் வச்சுக்கிறோங்க, ஃப்ளைட்டு நாளைக்கு தான் ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அந்த ஏறாமுடைய சட்டத்தோடவே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் வீட்டில் வச்சுட்டு போகலாம்னு இருந்தாலும் கூட ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு போன பிறகு வச்சுக்கலாம். ஏன்னா தொழுகைக்கு உண்டான இடமெல்லாம் ஒதுக்கப்படுது. இந்த ஹாஜிகளுக்கு மட்டும் ஒரு தனி விசேஷமே இருக்குங்க. உள்ளுக்கு போனால் தொழுகைக்குன்னு ஒரு இடம், உள்ளுக்கு நல்ல நேரம் கிடைக்கும், நல்லா உதவி செய்யலாம். அங்கே தொழுதுட்டு அங்கே தான் நீங்கள் நியத்து வச்சு கொள்ளலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏறாமுடைய ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு முன்னால் நம்ம குளிக்கிறது சுன்னத்து இருக்குது. என்ன, ஏஹராமுடைய சுன்னத்தான குளியலை நான் குளிக்கிறேன், அப்போ நியத்து வச்சுக்கிட்டு குளிக்கணும். அப்படி குளிக்க வாய்ப்பு இல்லாதவங்க, முடியாதவங்க ஒது செஞ்சு கொள்ளணும். ஒது செஞ்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளணும். இப்போ ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சாச்சு, இப்போ நம்ம நியத்து தாங்க வைக்கணும். அப்போ நியத்து வைக்கிறது என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கணும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை நம்ம காட்டு தராங்க. வெறுமனையே நியத்து வைக்கலாம் தான், ஆனால் ஸல்லல்லாஹு காட்டுத வழிமுறை இதுதான். நம்ம தொழுவணும். தனி நம்ம ஏதாவது ஒரு ஃபர்து தொழுகை தொழுகிறோம்னு வச்சுக்கிறோங்க, ஒரு அசரு தொழுதுட்டோம், லொஹரு தொழுதுட்டோம், அந்த தொழுகையை வச்சு கூட நியத்து வைக்கலாம். ஆனால் அதுக்குண்டு ஒரு செப்பரேட்டாக தனியாக தொழுவதுங்கிறது தான் ரொம்ப ஏற்றமானது. அப்போ அதுக்காக அது எனக்கு நியத்து என்ன, எஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகையை நான் தொழுகிறேன் நியத்து வச்சுக்கிறணும். அது முதலாம் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும், 2ஆம் ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதணும். இது இப்படி ஒரு நல்லது. இது தெரியலைன்னு சொன்னால் எந்த சூறா ஓதிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுறேன், நம்ம ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது எங்கெல்லாம் தொழுவது சுன்னத்து அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமோ அங்கெல்லாம் இந்த 2 சூறாயும் ஓதுறது சுன்னத்து இருக்குது. என்னது, முதலாம் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2ஆம் ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு. எங்கெல்லாம் இனிமேல் சொல்ல போகிறோமோ தொழுகைண்டு அங்கெல்லாம் இந்த 2 சூறாவை நீங்கள் ஓதி தொழுது கொள்ளுங்க. அப்போ நம்ம வந்து இது எஹ்ராமுடைய தொழுகையை தான் இப்போ தொழுகிறோம். தொழுது முடிஞ்சு இப்போ நீங்கள் தொழுவும் பொழுது என்ன செய்யலாம், ஆண்கள் வந்து தலை மூடிக்கிறலாம். என்ன, எஹ்ராமுடைய சட்டம் எப்போ ஆரம்பிக்கும், நியத்து வச்ச பிறகு தான் சட்டம் ஆரம்பிக்கும். மெயினாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன, எஹ்ராமுடைய நியத்து வச்சதுக்கு பின்னால் ஆண்களாக இருந்தால் தலையை மறைக்கக்கூடாது, தலை திறந்தே தான் இருக்கணும். பெண்களாக இருந்தால் முகத்தை மூடக்கூடாது, முகம் திறந்தே இருக்கணும். இது 2 ரொம்ப ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான சட்டம். தலையை மூடவும் கூடாது, இப்போ ஆண்கள். பெண்களாக இருந்தால் முகத்தை மூடக்கூடாது. ஆனால் பெண்கள் தலை மூடித்தான் ஆகணும், அவங்களுக்கு கடமை அது. ஆண்களுக்கு தான் தலை திறந்தே இருக்கணும், மூடக்கூடாது. பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, திறந்தே இருக்கணும். இப்போ நம்ம தொழுகிறோம்ல, ஏறாம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொழுவ போகிறோம்ல, அப்போ வந்து தலை மூடி இருக்கட்டும். துணியை மேலே துணியை போட்டுக்கிட்டே தொழுங்க. ஏன்னு நியத்து வைக்கல, நீங்கள் தொழுது முடிஞ்ச பிறகு தான் நியத்து வைக்க போகிறீங்க. நல்லா மேலே தலையை போட்டுக்கிட்டே தொழுங்க. சலாம் கொடுத்துட்டீங்களா, இப்போ தான் நியத்து வைக்க போகிறீங்க. இப்போ தலையை துணியை எடுத்துருங்க. துணியை எடுத்த பிறகு நியத்து வைங்க. இப்போ நம்மெல்லாம் போகிறது உம்ராவுக்காக தானே, அதனால் இறைவனை உம்ராவுடைய காரியத்தை நிறைவேற்ற நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு வேண்டுகோள், எங்கெல்லாம் நியத்து இருக்குதோ அந்த வேண்டுகோள் பக்கத்திலே வந்துடும். என்ன, இறைவனை இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இந்த காரியத்தை நீ ஒப்புக்கொண்டுக்க, அங்கீகரிச்சுக்க. இது எல்லா இடத்துலையும் நியத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காரியத்தை சேர்த்துடணும். இப்போ ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்போம், அங்கேயும் அப்படி தான். எப்படின்னு சொல்லணும், இறைவனை ஹஜ்ஜு செய்ய நான் நியத்து வைக்கிறேன், எனக்கு இதை லேசாக்கு, இதை நான் கபூல் செஞ்சுக்க. அப்போல சஃபா மருவாக்கு மத்தியில் நம்ம தொங்கோட்டம் ஓடுவோம், அதுக்கு நியத்து வைப்போம். அப்போ தான் என்ன செய்யணும், இறைவனை இந்த தொங்கோட்டத்தை நான் ஓடுறேன், இதை லேசாக்கு, இதை நான் அங்கீகரிச்சுக்க. அதுபோல் நம்ம தவாஃபு சுற்றுறதுக்கு நியத்து வைப்போம், அங்கேயும் அப்படி தான். இறைவனை இந்த தவாஃபு செய்கிறேன், இதை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க. எங்கெல்லாம் நம்ம நியத்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் இதை லேசாக்கு, அங்கீகரிச்சுக்க, கபூல் செஞ்சுக்க அப்படிங்கிறத வார்த்தையை சேர்த்துக்கொள்ளணும். இங்கேயும் அப்படித்தான். இப்போ நம்ம வந்து உம்ராவுக்காக நியத்து வைக்கிறதுனால உம்ராவுடைய காரியத்தை செய்ய போகிறேன், யா அல்லாஹ் இந்த காரியத்தை லேசாக்கு, அதே போல் இதை கபூல் செய்து கொள் அப்படி நம்ம சொல்லி நியத்து வச்சுட்டோமா, வாயிலையும் சொல்லலாம், இல்லை மனசில் நினைக்கலாம். மனசில் கரெக்டாக நினைச்சாகணும், கூடவே வாயிலும் சொல்லிக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நியத்து வச்ச உடனே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமில்ல, தல்பியா. நியத்தை சொன்ன உடனே நம்ம தல்பியா சேர்த்து சொல்லிடணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா
ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா தெரியலன்னு வச்சுக்கிறங்க, நியத்து வச்ச உடனேயே அல்லாஹ் அக்பர்னு சொல்லிருங்க, நியத்து வச்ச உடனேயே சுப்ஹானல்லாஹ் சொல்லிருங்க, ஏதோ ஒரு திக்ர் சேர்த்துக்கிறங்க. தல்பியா தெரிஞ்சா தல்பியா சொல்ற நல்லது, இல்லைன்னா ஏதோ ஒரு திக்ர் நியத்து வச்ச உடனே அல்லாஹ் அக்பர் என்றோ சுப்ஹானல்லாஹ் என்றோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இஹ்ராமுடைய சட்டம் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பிறகு எதெல்லாம் கூடாது நம்ம சொன்னோமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம வந்து மனைவியோட சேருவது அப்படிங்கிறது கூடாது, தீய பேச்சுக்கள் பேசுவது, அடுத்தவங்ககிட்ட வந்து தேவையில்லாத தர்க்கம் புரிகிறது, வேட்டையாடுறது, நறுமணம் பூசுறது, நகம் வெட்டுறது, ஆண்களாக இருந்தால் தைத்த ஆடையை அணிவது, பெண்களாக இருந்தால் முகத்தை மூடுறது, அதே போல் ஆண்களாக இருந்தால் தலையை மூடுறது, இதுவெல்லாம் கூடாதுங்க. இஹ்ராமுடைய சட்டம் வந்துட்டு இதுவெல்லாம் கூடவே செய்யக்கூடாது. அப்புறம் முடி வெட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்கள் வெட்டுறது, இதுவெல்லாம் கூடாத காரியம். இந்த சட்டமெல்லாம் ஆரம்பமாயிடும். இப்போ நம்ம வந்து தல்பியா சொல்கிறோம்ல, இந்த தல்பியாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும் அந்த முழக்கத்திலே இருந்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக நம்ம வாகனத்தில் ஏறும் பொழுது சொல்லுங்கள், வாகனம் வந்து கொஞ்சம் உயர போகுதா அப்போ சொல்லுங்கள், அதே போல் கொஞ்சம் தாழ்ந்து போகிறோமா அவசியங்க, நடந்தே போகிறோமா மேடு பாங்கான்னு நடந்து போகும்போது குறிப்பாக சொல்லுங்கள், அப்புறம் இறக்கத்தில் இறங்கும் போதும் சொல்லுங்கள். அப்போ இடையில தொழுவிங்கள்ல ஃபர்தான தொழுகைகள், ஃபர்தான தொழுது சலாம் கொடுத்தோன்னா அப்போ இந்த தல்பியா சொல்லிக்கிறங்க. அவன் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், தல்பியாவை எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ குறைந்தபட்சம் ஒரு 3 தடவை சொல்லுங்கள். ஒரு தடவை ஆரம்பிக்கிறீங்க சொல்கிறதுக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவை முடிச்சுவிட்டு மற்றவங்க ஏதாவது சொல்லணுமா பேசணுமா பேசிக்கிறேங்க. குறைஞ்சது 3 தடவை இப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தல்பியாவுடைய கட்டத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசக்கூடாது. இன்னொன்று, தல்பியா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரிடம் நம்ம சலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 3 தடவை சொல்லணும்னு நினச்சிருப்பார், இந்த நேரத்தில் போய் நம்ம சலாம் சொல்லிவிட்டா அவர் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. அப்போ சலாம் சொல்லாமல் இருந்தாலும் குற்றவாளி ஆகிறாரு. ஒரு ஆள் தல்பியா சொல்கிறான்னு தெரியுதா, அவருக்கு சலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருங்க. குறிப்பாக சத்தம் போடு, ஓரளவுக்கு சத்தம் போடுங்க. யார்? ஆண்கள். பெண்களாக இருந்தால் சத்தம் போடாமல் அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி தான் சொல்லணும். பெண்களுக்கு மட்டும், அவங்க வாய் திறந்து சத்தம் போடக்கூடாது. ஆண்களாக இருந்தால் ஒரு கம்மியான சத்தத்தில் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ளைட்டில் ஏறி போய்கிட்டே இருக்கிறோம், தல்பியாவுடைய நிலையில் இருக்கிறோம், ஜிக்ரு சலவாத்து எல்லாம் போய்கிட்டே இருங்க. ஜித்தாவில் போய் இறக்கிடுவாங்க, அங்கேயும் அந்த அமைப்பிலே இருங்க, தல்பியா சொல்லிக்கிட்டே இருங்க, ஜிக்ரு செய்யுங்க. அப்புறம் அங்கேருந்து உங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. போகும்பொழுதே நீங்கள் அந்த ஹுதைபியாங்கிற இடத்த, அங்கே 2 தூண் இருக்கும், அங்கே நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோட உம்ரா செய்வதற்காக வந்து தங்கினாங்கல்ல, ஒப்பந்தமெல்லாம் நடந்துச்சுல, அந்த இடத்துல ஹுதைபியா உடன்படிக்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழியாக தான் நீங்கள் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடம் வந்துட்டாக்கா அந்த ஹரமுடைய எல்லை ஆரம்பம்னு அர்த்தம். ஹரமுடைய எல்லை அந்த சுற்றி அந்த மக்காவுக்கு ஹரம் எல்லைகள், புனித எல்லைகள் இருக்குது, அங்கே எல்லை ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்கு போவீங்க. பொதுவாகவே மக்காவுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு குளிக்கிறது சுண்ணத்துன்னு இருக்குது. முடிஞ்சால் ஜித்தா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு குளிச்சுக்கிறங்க, எல்லா வசதி வாய்ப்பும் ஜித்தாவில் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் முடிஞ்சால் செஞ்சுக்கிறங்க. அவன் மக்காவில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, நம்முடைய லாட்ஜில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்முடைய பொருட்களை எல்லாம் அவங்கவுங்க பொருட்கள் அவங்கவுங்க தான் பொறுப்பேற்கணும். கரெக்டாக எல்லா பொருளையும் இறக்கிருச்சான்னு பார்க்கணும். அவங்க பொருளை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் நம்முடைய பொறுப்பு தான். அவங்க வந்து இறக்கிறாங்கன்னு இருக்க முடியாது. மேலேருந்து கீழே இருக்கிறத மற்றவங்க செய்வாங்க. நம்முடைய பொருளை நம்ம தான் சேகரித்து நம்ம லாட்ஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ நம்முடைய வேலை என்ன? நம்ம இஹ்ராம் எதுக்கு கட்டியிருக்கிறோம்? உம்ராவுக்காக தான் கட்டியிருக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ நம்ம மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இப்போ போய் ஆகணும். ரொம்ப உடலாம் அலுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து நோக்க நிறைவேறணும். அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப டயர்டோடு போய் அவசரமாக செய்கிறத விட அதுக்கான ரொம்ப நேரம் தேவையில்லாமல் ஓய்வு எடுத்துக்கலாம் இருக்கக்கூடாது. வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். இப்போ போகும்பொழுது நம்ம ஏதாவது யூரின் போகிறது மற்ற தேவைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஏன்னா நீங்கள் போயிட்டு திரும்பி வரதா இருந்தாக்கா எப்படியும் குறைஞ்சது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட ஆகும். அங்கே போய்க்கு நம்ம கஷ்டப்படுறதை விட நம்ம லாட்ஜிலேயே நம்முடைய தேவைகளை எல்லாம் நல்ல விதமாக முடிச்சுக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம புறப்பட்டு போக வேண்டியதுதான். இப்போ மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிற பள்ளியாசையில் நம்ம போகிறோம். போகும்போது தல்பியா சொல்லிக்கிட்டே போகிறோம்.
பல வாசல்கள் இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு, காபா இருக்குது, அந்த பள்ளிவாசல் பல வாசல் இருக்குது. ஆனாலும் கூட இந்த ஹாஜிகள் முதலாக நுழைகிறது பாபு சலாம், சலாம் அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்குதுங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க பாபு சலாம் கேட்டால் யாருக்கும் சொல்லுவாங்க. அந்த வழியாக முதல் நுழைவது தான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் வரும்பொழுது முதலாக பாபு சலாம் வழியாகத்தான் உள்ளே போவாங்க. அதெல்லாம் அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ஆனால் இந்த ஆரம்பத்தில் போகிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. இப்போ போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாள் ஆக 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 அந்த இடம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிரும். ஏன்னா அந்த பாபுசலாம் வழியாக நம்ம போகிறதா இருந்தால் இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தொங்கோட்டம் ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அப்போ நாள் ஆக ஆக கூட்டம் நிறைய ஆயிடுவாங்க. நிறைய பேர் தவாப் செய்வாங்க, நிறைய பேர் சாய்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த வாசல் திறந்துருந்து வச்சுக்கிறோங்க, மக்கள் போனால் அப்போ அங்கே ஜாம் ஆயிரும். மக்கள் அவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் நிப்பாட்டு வச்சுன்னா உள்ளே போகணும், குழப்பம் ஏற்படுங்கிறனால வாசலை மூடிடுவாங்க. ஹஜ்ஜுல் நெருங்கும்பொழுது மூடிடுவாங்க. அப்போ வேறு வழியாக போய் வச்சுக்கொள்ள வேண்டியதான். முதலாக போகக்கூடியவங்களும் அந்த வாய்ப்பு இருக்குது. பாபு சலாம் வழியாக போங்க. இப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு. பொதுவாகவே எல்லா பள்ளிக்குள்ள சட்டம் அதுதான். அந்த துவாவும் இருக்குது. ரப்பி குஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, இறைவனே என்னை மன்னித்து விடுவாயாக, உன் ரஹமத்துடைய வாசலை திறந்து விடுவாயாக. அதே போல் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, சலாத்தும் சலாமும் நபிலாம் சலாசம் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளுக்கு போகிறீங்க. உள்ளுக்கு போன உடனே நம்ம காபா தெரியாதுங்க. காபா போய்கிட்டே இருக்கணும். போக 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 தான் காபா தெரியும். அது ஒரு போய்கிட்டே இருக்கிறீங்க. எந்த இடத்துல காபா உங்களுக்கு தெரியுதோ, முழுமையாக தெரியுதோ, காவாசி தெரியும், அரவாசி தெரியும், அங்கே நின்றாதீங்க. எங்கே முழுமையாக தெரிகிறதோ அங்கே அப்படியே நின்றுங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தாங்க. நின்றுக்கிட்டு துவா ஓதனு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு துவா கேட்டால் இறைவன் உடனடியாக அங்கீகரிக்கிறான். அதாவது துவா பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள்னு இருக்குதுல்லங்க, அதில் இது ஒன்று. காபாவை முழுமையாக பார்க்கும்போது அது ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல எதங்க கேட்கறது? எதை வேண்டுமானு கேட்கலாம். ஷார்ட்டா இந்த உலகம் மறு உலகத்தில் எல்லா நன்மைகளையும் தாண்டும் கேட்கலாம். அதை விட இன்னொன்று இருக்குது, அது பெரியவங்க சொல்லி தர்றாங்க. என்ன தெரியுமா? இந்த துவா கேட்டோம்னு சொன்னால் எல்லாமே உள்ளுக்கு வந்துடுறதில்ல. என்ன? இறைவனை என்னுடைய லைஃப்பில் எதையெல்லாம் உன்னிடம் நான் கேட்பேனோ அதையெல்லாம் எனக்கு தந்துரு அப்படி கேட்டுட்டீங்களாக்கா எல்லா துவாவும் அதில் உள்ளடங்கிடுச்சு. ஏன் அதுக்கு பிறகு நம்ம எங்கெங்கே கேட்டாலும் சரி, நம்ம ஊருக்கு வந்து கேட்டாலும் சரி, எல்லாம் தந்தே ஆகும். ஏன் அப்படி ஒரு துவாவில் கேட்டுனோம். நான் என் லைஃப்பில் எதை கேட்டாலும் தந்துருட்டோம்ல, முடிஞ்சு போச்சுல, எல்லாமே உள்ள அடங்கிடுச்சு. அப்போ அந்த துவா கேளுங்க. அப்போ காபா பார்த்த பிறகு இப்போ நம்ம தவாஃபா ஆரம்பிக்கணும். தவாஃபை எங்கே ஆரம்பிக்கிறது? மொத்தம் 4 மூளை இருக்குங்க காபா. அதில் ஒரு மூலையில் ஹஜ்ருல் அஸ்வத் அப்படிங்கிற கல் இருக்குது. அந்த கல் இருக்கிற மூலையிலேருந்து நம்ம தொடங்கணும். இப்போ இதுதான். இப்போ இது வந்து செங்குத்தில் இருக்குது. தள்ளி வச்சுருவோம். இது எப்படி தள்ளி வைக்க முடியுமா? இதை மட்டும் இது என்ன? கொஞ்சம் இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு சட்டம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பெண்கள் வந்து ஹஜ்ஜு செய்யும் பொழுது மாத விலக்குள்ள டயத்தில் இருந்தால் ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் செய்யலாங்க, தவாஃபை தவிர. இந்த காபாவை சுற்றி வர்றோம்ல, அதை மட்டும்தான் அந்த மாத விலக்கு டயத்தில் செய்யக்கூடாது. வேறு எல்லா காரியங்களையும் செய்யலாம். இப்போ ஏஹராம் கட்டணும். இப்போ ஏஹராம் கட்டிட்டு போகிறோம்ல, அந்த நேரத்தில் பெண்களுக்கு மாத விலக்கு வந்தாலும் அவங்க ஏஹராம் கட்டிட்டு போகலாம். ஆனால் என்ன, குளிக்கலாம், ஒலி செய்யலாம். இந்த நம்ம ஏஹராம்கான்னு தொழுகிறோம்ல, அந்த தொழுகை அவங்களுக்கு கிடையாது. ஏஹராம் கட்டிட வேண்டியதான். இப்போ அதே போல் இப்போ அங்கே போய் இறங்கியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் உம்ராவை நிறைவேற்றுறதுக்கான தவாப் செய்ய போகிறோம். மாத விலக்கு ஏற்பட்டு போச்சு பெண்களுக்கு. அவங்க பள்ளிக்கு வரக்கூடாது. அவங்க சுத்தமாற வரைக்கும் இருக்கணும். சுத்தமாக இருந்த பிறகு தான் தவாப் செய்யணும், உம்ரா நிறைவேறும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ போனோடனே நம்ம உம்ரா தவாப் செய்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்து செய்யலாம். இப்போ உள்ளுக்கு நம்ம மக்காவுக்கு போன பிறகு மஸ்ஜிதுல் போயிருக்கிறோம். உள்ளுக்கு போன உடனே பொதுவாகவே மற்ற பள்ளிவாசலாக இருந்தால் 2 ரக்காத்து தொழுகிறது சுன்னத்து, காணிக்க தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. பள்ளியில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்குள்ளே வந்துட்டால் உட்கார்றதுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுங்கன்னாங்க.
ஆனால் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது இல்லை, காபா இருக்கிற பள்ளிவாசல், அங்கே காணிக்கை இருக்குது, தொழுகை இல்லை, தவாஃபு தான். ஆனால் உள்ளுக்கு போன உடனே 2 ரக்காத் தொழுன்னு நினைக்க வேணாம். அங்கே போய் காணிக்கை செலுத்துறதுங்கிறது தவாஃப், உட்காரத்துக்கு முன்னால் தவாஃபு செய்யணும். அதனால அந்த தவாஃபை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் முதலாக. அப்புறம் அந்த தவாஃபை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஹஜருல் அஸ்வது அப்படிங்கிற கல் எந்த மூலையில் இருக்குதோ அங்கேருந்து தான் நம்ம தொடங்குறோம். மொத்தம் இந்த 4 மூளை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, 4 மூளை. இதில் இதுதான் இப்போ உங்களுடைய பார்வைக்கு இதுதான் ஹஜருல் அஸ்வது கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மூலையில் இருக்குது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம தொடங்கணும், இந்த மூலையிலேருந்து தான் நம்ம தொடங்கணும். ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு பேர் இருக்குது. இது ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ருக்குனே இராக்கி அப்படிம்பாங்க இதுக்கு. ஏன்னா இதுக்கு நேர் திசையில் தான் ஈராக் இருக்குது, அதனால் ருக்குனே இராக்கி. இதுக்கு ருக்குனே ஷாமின்னு சொல்லுவாங்க, இதுதான் ஷாம் நாடு. இன்னைக்கு சிரியான்னு சொல்கிறோம்ல, அந்த நாடு இதுக்கு நேராக இருக்குது. அரபியில் ஷாம்னு சொல்லுவாங்க, ருக்குனே ஷாமி. இது ருக்குனுல் யமானி அப்படிம்பாங்க. இப்படி 4 மூலைக்கு 4 பேர் இருக்குது. இதில் நம்ம சுற்றி வரும்பொழுது கூட இந்த ஹஜருல் அஸ்வதுக்கு இருக்கிற மூளையையும் இந்த ருக்குனுல் யமானுக்கு மூளையையும் நம்ம முத்தமிடுறது சுன்னத்து இருக்குது. ஹஜருல் அஸ்வத் கல்லாக இருந்தால் வாய் வச்சே முத்தமிடுவோம். அப்படி முடியலைன்னு சொன்னாக்கா கையை வச்சு அந்த கையை முத்தமிட்டு கொள்ளணும். அதுக்கும் முடியலைன்னு சொன்னால் கையில் ஏதாவது குச்சி இருந்தால் அந்த குச்சி அதில் வச்சு அந்த குச்சியை முத்தமிட்டு கொள்ளணும். நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. அதே போல் அதுக்கும் முடியாது, கிட்ட நெருங்க முடியாதுன்னு வைங்க, அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதுல அந்த திசை, அதன் பக்கம் கையை இப்படி காமிச்சு அந்த கையை முத்தமிட்டு கொள்ளணும். அது இஸ்திலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹஜருல் அஸ்வது அப்படிங்கிற கல்லுக்குள்ள சட்டம். ருக்குனுல் யமானிக்கு வாய் வைத்து முத்தமிட தேவையில்லை, அதில் கையை வச்சு கையை முத்தமிட்டு கொள்ளணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சுற்றி வரும்பொழுது 7 தடவை சுற்றினா தாங்க ஒரு தவாஃப். காபாவை தவாஃப் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தவாஃப்னா என்ன? சுற்றி வருதல். 7 தடவை சுற்றினா தான் ஒரு தவாஃபு. ஒரு தவாஃபு செய்தார் அப்படின்றாலே 7 தடவை சுற்றினான்னு அர்த்தம். இந்த 7 தடவை சுற்றி வரும்பொழுது இந்த 2 மட்டும்தான் நம்ம முத்தமிடுறோம். காரணம் என்ன? அந்த 2க்கு அந்த சட்டம் இல்லை. ஏன்னு கேட்டால் மொத்தம் காபாவுடைய எல்லை இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது எல்லை இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமும் இருக்குது. இப்போ இந்த எல்லை இருக்குதுல்ல, இந்த காபாவுடைய சதுர வட கட்டம் முடிஞ்ச பிறகு இதுக்கு அடுத்து அரை வட்டத்தில் ஒரு சவர் வரும். அரை வட்டத்தில் ஒரு ரவுண்டாக இப்போ ஒரு சவர் வரும், ஆள் ஒரு இந்த அளவுக்கு உயர சவர்னு இருக்கும். இதுக்கு ஹத்தீம்னு சொல்லுவாங்க, ஹிஜ்ரி இஸ்மாயில்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போனது அந்த இடத்துலேருந்து தான். அதுவும் காபாவில் ஒரு பகுதி. ஆனால் குறைஷிகள் அதையெல்லாம் சேர்த்து கட்டாமல் இதோட கட்டிவிட்டாங்க. இது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இந்த காபாவோட எல்லை இப்போ இருக்கிறதல்ல, அந்த வரைவாசி இருக்கிறதுல ஹத்தீம் அதுவும் சேர்ந்தது தான். குறைஷிகள் காபா கட்டும்போது கையில் காசு இல்லாதனால இதோட நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ நான் மாற்றி அமைக்க தான் விரும்புகிறேன். குழப்பம் வரும், என்ன இஸ்லாத்தில் இப்போ தான் நம்ம சேர்ந்தோம், இப்போவே காபாவிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, தவறாக விளங்குவாங்க மக்கள். புதுசாக இஸ்லாத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க, அதனால் நான் விட்டுட்டேன்னாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் நமக்கு ஒரு ஹைராகி போச்சு. ஏன் அப்படி இருக்க போய் தான் இப்போ அந்த வரைவட்ட வடிவத்தில் இருக்குதுல்ல, அது ஹத்தீம் உண்டு. அது உள்ளுக்கு இப்போ நம்ம போகிறோம், உள்ளுக்கு நின்று தொழுகிறோம். காபாவுக்குள்ளேயே தொழுத நன்மை இப்போ நமக்கு கிடைக்குது பாருங்க. அது சேர்த்துருந்துன்னு வைங்க, இப்போ பூட்டப்பட்ட மாதிரி தான். இந்த பூட்டப்பட்ட இடத்துக்கு உள்ளுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் ஒரு கயிறு வச்சுட்டான். காபாவுக்குள்ளே தொழுத நன்மை எல்லா ஹாஜிகளுக்கும் வச்சுட்டான். காரணம் அந்த ஹத்தீம்ங்கிற இடம் இருக்கிறதுனால. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா எட்டினது அந்த ஹத்தீம்ங்கிற எல்லையும் சேர்த்து தான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை எல்லையாக வகுத்தாங்கல்ல, அதில் அவங்க கைப்பட வைத்த 2 மூளை ஹஜருல் அஸ்வத் மூளையும் அதே போல் இந்த ருக்குனுல் யமானி மூளை, அந்த 2 மூளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைப்பட அமைத்தது. அதனால தான் அந்த 2 இடத்த நம்ம முத்தமிட்டு கொள்கிறோம். இந்த சைடில் இருக்கிற மூளை அந்த குறைஷிகள் வகுத்தது. ஏன்னா குறைஷிகள் அதை இடத்த விட்டு விட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின இடத்த விட்டு சுருக்கிட்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கைப்பட வகுத்து இந்த 2 இருக்கிறனால தான் இந்த 2க்கு மட்டும் ஒரு தனி சிறப்புன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இங்கே ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது இந்த மூலையில். காபாவுடைய வாசல் எங்கே இருக்குது? எல்லாம் உங்கள் பக்கம் தான். இப்போ காபாவுடைய வாசலை முன்னோக்கிற மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் காபாவுடைய வாசல் இருக்குது. அதே போல் இந்த மக்காம் இப்ராஹிம் கல் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அங்கே கிளிக்குண்டு மாதிரி இருக்குதுல்ல, அது இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதோட ஒட்டி இருக்காது, அது காபாவோட ஒட்டி இருக்காது, தள்ளி இருக்கும், இந்த சைடில் இருக்கும். இந்த இடத்துல ஹத்தீம் இருக்குது. சுற்றி வரும் பொழுது ஹத்தீமை சேர்த்து தாங்க சுற்றணும். ஒரு ஆள் சுற்றி வர்றாரு, இப்படி போன உடனே ஹத்தீம் அந்த அரைவட்ட ஒரு சவர் இருக்குதுல்ல, அது சேர்த்து தான் சுற்றணும். ஏன்? அதுவும் காபா. ஒரு ஆள் அங்கே போகாமல் இதை முடிச்சுக்கிட்டு இதுக்குள்ள இங்கே வழி இருக்குது, இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, தவாஃபே செல்லாது. ஏன்? பாதி காபாவை தான் சுற்றி இருக்கிற, முழு காபாவை சுற்றலை.
அதனால் அது சுற்றும் போது அந்த ஹத்தீமையும் சேர்த்து தான் சொல்லுவேன். இடையில வழி இருக்குது, ஏன் உங்களை கஷ்டப்படன்னு சொல்லி இப்படி நுழைஞ்சு இப்படி வந்துடாதீங்க, அதையும் சேர்த்து தான் சுற்றி ஆகணும். அப்போ தான் இப்போ நீங்கள் வந்து காபாவுடைய வாசலை தான் இப்போ முன்னோக்கி இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல காபாவுடைய வாசல் இருக்குது. இந்த காபாவுடைய வாசலுக்கும் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு தான் முல்தஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பற்றி பிடிக்கிற இடம் அப்படின்ற அர்த்தம். அது அழுது புடம்புகிற அந்த காபாவுடைய அந்த சுவரை பிடித்து கொண்டு அழுது கேட்கிற இடம், பிரார்த்தனை செய்கிற இடம் அந்த முல்தஸம். சரி, அதை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம தொடங்குறது ஹஜ்ருல் அஸ்வத் எந்த மூலையில் இருக்குதோ அங்கேருந்து தான். ஆனால் நம்ம தொடங்கும் பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நம்ம இருக்கிற திசையை பார்க்கணும். அப்படி நிற்கும் பொழுது நம்முடைய ரைட் சைடில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மாதிரி நிற்கணும். ஃபஸ்ட்டு போய் நிற்கும் பொழுது நேராக ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மாதிரி போய் நிற்காம கொஞ்சம் தள்ளி வரணும். கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் தள்ளி நின்றால் தான் நீங்கள் இதை பார்க்கும் பொழுது ரைட் சைடில் உங்களுக்கு வரும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல். அப்படி போது நம்ம நியத்தை வைக்கணும். இப்போ தவாஃபு பல தவாஃபு இருக்குது. அதனால் எந்த தவாஃபை நம்ம செய்கிறோங்கிற நியத்து வைக்கணும். இப்போ உம்ராவுடைய தவாஃப் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்குது, நேர்ச்சை. ஒரு ஆள் எனக்கு இந்த காரம் ஆகிட்டு அந்த தவாஃப் செய்ய நேர்ச்சை பண்ணியிருந்தார், அந்த தவாஃப் இருக்குது. தவாஃபுல் குதும்னு இருக்குது. அது இப்போ நமக்கு தவாஃபு தமத்துடைய நிலையில் போகிறவங்களுக்கு தவாஃபுல் குதும்ங்கிறது இல்லை. அதனால் அந்த சப்ஜெக்டை விட்டுறேன். தவாஃபுல் வதான்னு இருக்குது. அதாவது கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு நம்ம ஊர் திரும்பும்போது ஒரு தவாஃப் செய்வோம், தவாஃபுல் விதா. அதை நம்ம செய்கிறது. அது அல்லாமல் எப்போவெல்லாம் நம்ம அந்த பள்ளிக்குள்ளே நுழைகிறோமோ அப்போவெல்லாம் இந்த தஹியத்துன்னு சொன்ன காணிக்கை, அந்த தவாஃபு தஹியத்து காணிக்கக்கூடிய தவாஃப். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்கு நுழைங்க, லாட்ஜில் இருக்கிறீங்க, தொலைக்காவணி போகிறீங்க, பள்ளியாசலுக்குள்ளே போனோன்னு உட்காராமல் 7 தடவை சுற்றி ஒரு தவாஃப் செஞ்சுருங்க. இப்போ காணிக்கை செலுத்திட்டீங்க. மற்ற பள்ளிக்கு 2 ரக்காத் தொழுகிறோம்ல, அங்கே தவாஃபு இது. அப்போ அந்த நியத்தை கொண்டு வரணும். நம்ம சாதா கட்டங்கள்லாம் நஃபிலான, அவங்க உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க, தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருங்க, எத்தனை தவாஃபும் செய்யுங்க, அது நஃபிலான தவாஃப். இப்படி பல தவாஃப் இருக்குது. எந்த தவாஃப் செய்ய போகிறீங்களோ அந்த நியத்தை கொண்டு வரணும். இப்போ நம்ம போகிறது எதுக்கு? உம்ராவுடைய தவாஃபை தான் செய்ய போகிறோம். உம்ராவுடைய இடம் தான் கட்டியிருக்கிறோம். அதனால் நம்ம நியத்து என்ன செய்யணும்? இறைவனே, நான் உம்ராவுடைய தவாஃபை நிறைவேற்ற போகிறேன், இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க. நான் ஏற்கனவே சொன்னால இப்படி தான் நியத்து வைக்கணுண்டு. அந்த மாதிரி நீங்கள் நியத்து வச்சுருங்க. நியத்தை வச்ச பிறகு இப்போ கொஞ்சம் தள்ளி வர்றீங்க. இங்கே தள்ளி வந்துட்டா உங்களுக்கு நேராக ஹஜ்ருல் அஸ்வத் வந்துடும். இந்த கட்டத்தில் நீங்கள் முத்தமிடலாம், முடிந்தால். இல்லைண்டாக்க கை வச்சு முத்தமிட்டு கொள்ளுங்க. அதுவும் முடியலைன்னா கையை காட்டி அந்த கையை முத்தமிட்டு கொள்ளுங்க. அது இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் நேராக வந்துட்டீங்க. நியத்து வைக்கும்போது தள்ளி இருக்கணும். அப்புறம் நியத்து வச்ச பிறகு ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நேராக வாங்க, முத்தமிடுங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணால் உங்கள் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, கல் தான் பயிற்சிருப்பாங்க, ஒரு கருப்பு கலர் இருக்கும். அந்த கலரில் பார்த்தா உங்கள் கலரில் நேராக நிற்கலாம். அது அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் தான் நீங்கள் தொடங்க போகிறீங்க. இப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிபிலா இருக்குது. தொழுவும் போது நம்ம கிபிலா என்ன, காபாவை பார்த்து நிற்கிறோம். அப்போ தாவு செய்யக்கூடியவங்களுக்கு எது தெரியுமா கிபிலா? அந்த மத்தாஃப்னு சொன்னால் நம்ம சுற்றி வர்றோம்ல இடம் காலியாக இருக்குல்லங்க, காபாவை சுற்றிலும் காலியாக இருக்கிறதுல இடம், அதுக்கு தான் மத்தாஃப்னு பேர். சுற்றி வரக்கூடிய கிபிலா அந்த மத்தாஃப் தான். நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது. உங்களுக்கு முன்னால் உள்ளது தான் உங்களுக்கு கிபிலாவாக இருக்கும். நீங்கள் அந்த இடையில வந்து நம்ம கிபிலாவை காபாவெல்லாம் பார்க்க திரும்பிடக்கூடாது. திரும்பிட்டீங்களாக கூடாமல் போயிடும். அப்போ கிபிலாவை முன்னோக்கம் கூடாது, பின்னோக்கம் கூடாது. ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே வரும்பொழுது இப்படி திரும்பி காபா பார்க்குறாரு, அதுவும் கூடாது. அல்லது சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த சைடில் பார்க்குறாரு, யார் நம்ம தம்பி வர்றாங்களா, அண்ணன் வர்றாங்களா, அதேபடி உங்கள் கூட சில பேர் பெண்களை கூட்டிகிட்டு போவாங்க, வர்றாங்களா அப்படிங்கலாம் திரும்பியெல்லாம் பார்க்கக்கூடாது. எந்த திசையை நீங்கள் சுற்றிக்கிட்டு வரீங்க அதுதான் உங்களுக்கு. தலையை மட்டும் இப்படி திருப்பிட்டால் தப்பு கிடையாது, நெஞ்சு இப்படியே தான் இருக்கணும், அப்படியே தான் வரணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி சுற்றிக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு 7 தடவை சுற்ற போகிறோம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்குது. அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அந்த துவா ஓதன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திக்ரு செய்தால் செய்யுங்க. அல்ல குர்ஆனுடைய வசனங்கள் எது தெரியுமோ, அலும் சூரா தெரியுமா, குல் தெரியுமோ, அதை ஓதிக்கிறங்க, சலவாத்தை ஓதிக்கிறங்க. இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம மெயினாக புரிஞ்சுக்கிறணும். இந்த நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே வந்தோம் பாருங்க. இப்போ ஏறாம் கட்டி நியத்து வச்ச உடனே தல்பியாவை ஆரம்பித்தோம்ல, இந்த தல்பியா எங்கே தெரியுமா ஸ்டாப் ஆகுது? நீங்கள் தவாஃபை எப்போ தொடங்குறீங்களோ அங்கே ஸ்டாப் ஆகிடுது, முடிஞ்சு போச்சு. தல்பியாவோட நேரம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் நீங்கள் தாவு செய்யும் பொழுதெல்லாம் வேறு வேறு துவாக்களை தான் ஓதணுமே தவிர தல்பியா சொல்கிறது சொன்னது கிடையாது. தல்பியாவோட நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த தவாஃபை நியத்து வைக்கிறது ஆரம்பிப்போம்ல, தல்பியா முடிஞ்சு போச்சு, நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறோம். வரும்பொழுது அந்த ஹத்தீம்ங்கிற இடம் இருக்குதுல்ல, அதையும் தாண்டி தான் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எதை வேண்டுமானாலும் ஓதுங்க.
ஆனால் இந்த ருக்குனை யமானிக்கு இங்கே வந்தோடனே இதான் ருக்குனை இராக்கின்னு சொல்லியிருக்கோம், ருக்குனை ஷாமின்னு சொல்லி இது ருக்குனை யமானி. இந்த ருக்குனை யமானிக்கும் இந்த ஹஜ்ஜுல் வசதி இருக்குதுல்ல, இந்த இடைவெளிக்கு மத்தியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதுங்க. அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்துடைய நல்வாழ்க்கையும் மறு உலகத்து நல்வாழ்க்கையும் எனக்கு தருவாயாக, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அதை ஓதுங்கன்னாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த இடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களுக்காக 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாடு வச்சுட்டான். இப்படி ஒரு சிறப்பு அங்கே இருக்குது. அந்த மலக்குமார்களுடைய துவாவும் அங்கே கிடைக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல அந்த துவா, மற்றவங்க எந்த துவாவும் ஓதுங்க. ஒவ்வொரு சுத்தம் ஒரு துவா இருக்குது, அதை ஓதுங்க, இல்லை வேற எதுவும் ஓதுங்க. இங்கே மட்டும் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிறங்க. இங்கே வந்தோன்னே கையை தொட்டு முத்தமிட்டுக்கிறங்க, ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிட்டே போங்க. அது ரப்பனா ஆத்தினா முடிஞ்சிருச்சு, அங்கே போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, திருப்பி அதே ஓதுங்க. ரப்பனா ஆத்தினா முடிஞ்சு போச்சுன்னு சும்மா இருக்க வேணாம். அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் மூளைக்கு போகிற வரைக்கும் அந்த ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிட்டே இருங்க. அப்போ அங்கே போனோன்னே ஒரு சுற்று அங்கே வரும்பொழுது அங்கே வந்துட்டோமா, அங்கே வந்தோம் மறுபடியும் அந்த முத்தமிடுதல்ங்கிற சுண்ணத்தை அப்போவும் இருக்குது. முத்தமிடுங்க, இல்லைன்னா கையை வச்சு கை முத்தமிடுங்க, இல்லைன்னா கையை காமிச்சு முத்தமிடுங்க. இப்போ அந்த கோடு நேராக இருக்குதா அங்கே நீங்கள் இப்போ அங்கே மட்டும்தான் கிபிலாவை முன்னோக்கணும். சுற்றி வரும்பொழுது கிபிலாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கிபிலாவை அந்த காபாவை பார்ப்பதுங்கிறது அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் கல் வந்தோடனே, அந்த நேர் கோடு போட்டிருக்குல்ல, அந்த கல்லுக்கிட்ட வந்தோடனே காபா பாருங்க, கையை காமிங்க, அப்புறம் முத்தமிடுங்க. இப்படி வந்துக்கிட்டே இருங்க. இப்படி 7 சுற்று நீங்கள் செய்யணும். அதே போல் அந்த நம்ம முதலாக நம்ம தொடங்குறோம்ல தவாஃபு, அந்த நேரத்தில் நியத்து வச்ச பிறகு நேராக அந்த தொழுகைக்கு கையை உயர்த்துற மாதிரி கையை உயர்த்தணும். ஸ்டார்டிங்கில் இப்படி கை உயர்த்தணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு தடவையும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த இடம் வந்தோடனே கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், தோல் பூஜை வரைக்கும் நம்ம தொழுகையில் இப்படி கையை கட்டுறதுக்கு இப்படி உயர்த்துற மாதிரி உயர்த்துங்க. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிறங்க. ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு தடவை சுற்றி அங்கே வந்துட்டால் ஒரு தடவை ஆயிடுச்சு, மறுபடியும் நீங்கள் வருவீங்க, அங்கே ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்தால் 2வது தடவை ஆயிடுது, அப்பொழுதும் முத்தமிடுங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் செய்யுங்க. அப்போ 7வது தடவை நீங்கள் அங்கே முடிப்பீங்க. 7வது தடவை முடிக்கும் பொழுது எத்தனாவது தடவை முத்தமிடுவீங்க? 8 தடவை வந்துடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்றும் ஒவ்வொரு தடவையும் செஞ்சுருக்கிறோம், 7வது தடவையும் முத்தமிடணும், 8 தடவை ஆயிடும். இப்போ நம்ம தவாஃபை நம்ம முடிச்சிட்டோம். இந்த தவாஃபு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில சட்டங்கள், இப்போ அவுரத்து மறைஞ்சிருக்கணும். இது தொழுகை மாதிரி தான். நபிலாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, தவாஃபுங்கிறது தொழுகை மாதிரி தாங்க. ஆனால் தொழுகையில் பேச்சு கூடாது, தவாஃபில் பேச்சுனா தப்பு இல்லை அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நல்லதை பேசுங்க, ஏன்னா இது தொழுகை மாதிரி தான். ஏன் முக்கியமான விஷயங்களாக இருந்தால் மட்டும் பேசிக்கொள்ளலாம், தேவையில்லாத பேச்சை பேச தேவையில்லை, ஏன் அதுவும் தொழுகை மாதிரி தான். அதனால் தொழுகையில் எப்படி அவுரத்திற்கு ஆண்களாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் மறைச்சி ஆகணும். அப்போ தவாஃப் செய்யும்பொழுது அப்படி தான், ஏறாமல் கட்டிகிட்டு இருக்கோம், தொப்புள் தெரிய மாதிரி இருந்தாங்க, அந்த தவாஃபு கூடாமல் போயிருங்க. அதனால தொப்புள் மறைஞ்சே இருக்கணும், அதே முழங்கால் வரைக்கும் மறைச்சே இருக்கணும். பெண்களாக இருந்தால் அப்படி தான். பெண்களுக்கு என்ன, முகம் 2 மணிக்கட்டு மட்டும் தெரியலாம், மற்றதெல்லாம் மறைச்சு ஆகணும். குறிப்பாக ஷாஃபி மதபை சார்ந்த பெண்களாக இருந்தால் சாக்ஸ் அணிந்தே ஆக வேண்டும், காலு பகுதி மறைச்சு ஆகணும். காலு தெரிஞ்சுக்கிட்டு தவாஃபு செஞ்சால் ஷாஃபி மதபை சார்ந்த பெண்களுக்கு தவாஃபே கூடாது, எப்படி தொழுக கூடாதோ அது கூடாது. அதனால சாக்ஸை கட்டாயம் அணிஞ்சிடணும் பெண்கள். இன்னொரு விஷயம், ஒது முறிஞ்சிருச்சு வச்சுக்கிறோம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒது முறிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யறது? எந்த இடத்துல ஒது முறிஞ்சிச்சோ அந்த இடத்துல நம்ம அடையாளம் வச்சுக்கணும். உடனே போய் ஒது செய்யணும். ஒது செய்யணும் எங்கே விட்டோமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து தான் வரணுங்கிறது இல்லை, ஆனால் ஆரம்பத்தில் வந்தால் நல்லது. ஏன்னா ஒது முறிஞ்சிட்டேனால. ஆனால் அவசியம் கிடையாது, மறுபடியும் ஒது போச்சு செஞ்சாச்சு மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வர்றேன், ரொம்ப நல்லது விசேஷம். அப்படி இல்லை, மறுபடியும் ரொம்ப நேரம் சுற்றணும் சிரமம்னு சொன்னால் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அப்போ அங்கே ஆரம்பிச்சுக்கிறங்க, பிரச்சனை இல்லை. அதே போல் சுற்றிக்கிட்டே வர்றீங்க, ஒதுவெல்லாம் இருக்குது, டயர்ட் ஆகுது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறங்க, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கிறங்க, அப்புறம் ஆரம்பிங்க. கண்டினியூவாக 7 சுற்றி ஆகணுங்கிறது இல்லை, தேவைப்பட்டால் ஓய்வு எடுத்துக்கிறலாம். சரி, இப்போ நம்ம தவாஃப் செஞ்சுக்கிட்டே வர்றீங்க, தொழுகைக்கு காம சொல்லிட்டான்னு வச்சுக்கிறோங்க. காம சொன்னால் அப்போ நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, காம சொல்லிட்டாலும் ஸ்டாப் பண்ணிடணும், தவாஃபை தொழுகையில் சேர்ந்துக்கிறணும். தொழு முடிஞ்ச பிறகு எந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு தொழுகையில் செஞ்சீங்களோ தொழு முடிஞ்ச பிறகு அதே இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இங்கெல்லாம் இந்த சாதாரண ஓய்வு எடுக்கும் பொழுது, அதே போல் காமத்தை சொல்லிட்டா தொழுகை கிடக்கும் பொழுது எங்கே விட்டீங்களோ அங்கே ஆரம்பிங்க. இந்த ஒலுவுக்கு மட்டும் நீங்கள் விரும்பினா அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், ஆனால் நல்லது எது கேட்டால் ஆரம்பத்துலேருந்து வந்துடணும், இது ரொம்ப நல்லது.